राधे राधे हाई फ्रेंड्स वणक्कम वणक्कम एल्लरुम एप्पडी इरुक्कींगा फ्रेंड्स नल्ला इरुक्कींगला ओडिशाला இந்த காய் வந்து தேசி ஆலு அப்படினு சொல்லுவாங்க. இதை நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி சமைக்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அப்படியே பன்னீர் போலவே இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து பன்னீர் எப்படி நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வருமோ அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ஒடிசாவில் வந்து இதை தேசி ஆலுன்னு சொல்லி நிறைய ரெசிபியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சமையல் வந்து இப்போ வீட்டில் வந்து பின்னாடி அந்த இது இன்னும் ரெடி பண்ணல, நல்லா கேஸில் தான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இதில் தமிழ் பேர் இதுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது கருணைக்கிழங்கு கிடையாது. இது வந்து நான் சென்னையில் இருக்கும்போது சாப்பிட்டதில்லை. கருணைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இது வந்து இதோட அந்த காம்பு வந்து அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நமக்கு அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலையோட அந்த காம்பு மாதிரியே இருக்கும், அந்த இலை மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்க்க அப்படியே நமக்கு அச்சு அசல் நமக்கு இந்த கருணைக்கிழங்கு வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு எக்கச்சக்கமான ஒரு டிசைனில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு கருணைக்கிழங்கு மாதிரியே இருக்கும் அந்த தோலெல்லாம். ஆனால் இது கருணைக்கிழங்கு கிடையாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்கச்சக்கமாக கட் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் அந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கோ அதை வந்து எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற இடம் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியுன்றதை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக அந்த கட் பண்ணுற இடம்லாம் ரொம்ப டைட்டாக இந்த மாதிரி இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும். கொடியில் தான் இது வந்து வரும், அடியில் வந்து இருக்கும். நம்ம அந்த கொடியை வந்து நோண்டி எடுத்துட்டோம்னா அடியில் வந்து கிழங்கு பெருசு பெருசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒடிஷாவில் வந்து வெஜ் கறி பண்ணுவாங்க. அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக் பண்ணும்போதும் சரி, நார்மலாக செய்யும் போதும் சரி, இது அப்போ வந்து இந்த காய் வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணி போட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும். வாசனையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெசிபிலையும் இதை சேர்ப்பாங்க. ஆக்சுவலாக ரேட்டு கூட ஒடிஷாவில் ஜாஸ்தி தாங்க. இது நம்ம ஊர் சைடில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சாப்பிட்டது இல்லைங்க. எனக்கு வந்து கருணைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் சாப்பிட்டும் இருக்கேன் நிறைய. ஆனால் இந்த கிழங்கு வந்து நான் சாப்பிட்டதே இல்லைங்க. ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தான் நான் வந்து பார்த்தேன். நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இது கருணைக்கிழங்கு கிடையாது, வேறு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி தோல் வந்து கொஞ்சம் நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் நம்ம கட் பண்ணோம்னா நம்ம வந்து இதை வறுக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணோம்னா டால்மாலாம் போடலாம். பாருங்கள், இந்த தோல் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து மெல்லீஸாக வந்து சீவி எடுக்கக்கூடாது. அதாவது இந்த சுரண்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தோல் வந்து இப்படி கட் பண்ணியே நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊர் சைட்லலாம் நம்ம விதவிதமாக கிழங்கு சாப்பிட்ருப்போம். கருணைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இது வந்து நம்ம குழம்பு வகைகள் பொரியல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிழங்கெல்லாம் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொரித்து சாப்பிடுவோம், சிப்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் விதவிதமாக. அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மரவள்ளிக்கிழங்குமே கிடையாது. ஏன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி இந்த தோல் உரிச்சோம்னா அப்படியே பட்டையாக வந்து பிரிஞ்சு வரும். இது அதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக இது வந்து வேறு கிழங்கு தான். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைஸில் நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். நல்லா வந்து கட் பண்ணும்போது கை ஸ்லிப்பாகும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அந்த வளவலன்னு இருக்கும். இப்போ நம்ம அந்த கருணைக்கிழங்கு சேப்பக்கிழங்கெல்லாம் கட் பண்ணும்போது எப்படி கை வந்து நமக்கு ஒரு மாதிரி வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும், அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணோம். நான் இதையும் கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக 1/4 கிலோவே வந்து 20 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஒடிஷாவில் வந்து. இப்போ வந்து சீசன் ரேட்டில் இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒடிஷா பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமில் ரொம்ப வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு சில டைமில் ரேட்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து காய்கறி ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதோட இன்றைக்கி சங்கராந்தி, சிராவண மாதமும் கூட. சிராவண மாதத்தில் மோஸ்ட்லி நிறைய பேர் நான்வெஜ்லாம் சாப்பிட
சாப்பிட மாட்டாங்க. அதோட கூடவே திங்கக்கிழமை சங்கராந்தி டைம்லலாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சிரவண மாதம் அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த மாதிரி தோல் நல்லா பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து நல்லா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, அதை எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணும்போதே தெரியும் இல்லையா, கிழங்குல அடிப்பட்ட இடம், அதுக்கப்புறம் கொஞ்சம் டேமேஜ் ஆன இடம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாங்க. ஆக்சுவலாக ஒரு சில அந்த இடம் வந்து நமக்கு அந்த முளைச்சி வர மாதிரி மரம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இடம் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ஸாக கட் பண்ண வேண்டியிருக்கோம். மற்றபடி இந்த தோலெல்லாம் ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். டால்மாவில் போடும்போது இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பீஸ் வந்து அப்படியே 4 துண்டாக கட் பண்ணி போட்டுடலாங்க. டால்மாவில் நல்லாயிருக்கும். டால்மாவில் போடும்போது நம்ம அப்படியே பச்சையாக கட் பண்ணி போட்டிருக்கலாம் எல்லா காய்கறியும் போடும்போது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரெசிபி குழம்பு ஏதாவது பொரித்து சாப்பிட்ணும் அப்படின்னா பன்னீரோட அந்த டெக்ஸ்சர் வரணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். ஏன்னா இது வேறு எந்த மாதிரி செஞ்சாலும் அந்த பன்னீரோட அந்த டேஸ்ட்டு வராது, டெக்ஸ்சர் வராது. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பன்னீரோட அந்த டேஸ்ட் வந்து தெரியும். அப்படியே நம்ம பன்னீர் வந்து எப்படி பொரிச்ச அப்புறமா அந்த உள்ளுக்குள்ளே சாஃப்ட்னஸ்ஸு, அந்த டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு எல்லாமே சேம் டு சேம் அப்படியே இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு பாருங்கள், கையெல்லாம் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து எடுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகட்டும். 2-3 முறை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக பார்த்து கட் பண்ணணும், கை வந்து ஸ்லிப் ஆகும், அதனால் பொறுமையாக கட் பண்ணிக்கணும். அதோட கத்தியையும் இந்த பிளேட்டையும் நான் வந்து அப்படியே ஒரேடியாக கழுவி இந்த போர்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஏன்னா இதை வச்சோம்னா அப்படியே வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகிடும், கத்தியும் சரி போர்டும் சரி. அதனால் இதெல்லாம் எடுத்து போட்டு நான் கழுவி கொண்டு வந்துடுறேன். அதோட இந்த காயையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நம்ம இதை நல்லா அலசிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இப்படி கையில் வந்து எடுத்துடலாம். ரொம்ப வந்து திக்காக இருக்கிறது மட்டும் எடுக்கலாம், லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா கழுவி 2-3 தடவை அலசி கொண்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலாக ஒடிஷாவில் வந்து பன்னீர் குழம்பு, வேறு ஏதாவது குழம்பு வந்து மோஸ்ட்லி நிறைய குழம்பு வகைகளில் பொரித்து தான் வந்து காய்கறியை குழம்பு செய்வாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து பன்னீரும் எப்போவுமே பொரித்து தான் குழம்பு செய்வோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம இதை பொரிச்சா தான் இது பன்னீரோட அந்த டெக்ஸ்சர் வரும். அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு பொரிக்கிறேன். பண்ணி வச்சாச்சு. நான் வந்து லைவ் பண்ணிட்டு வந்ததுனால மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நான் ஃபோன் சார்ஜ் போட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்க, ஒரு 1/2 hour ஆகிருக்கு. மொபைல்லையும் சார்ஜ் ஆகிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஊறின அப்புறமா இதில் உங்களுக்கு மசாலாலாம் வேணும்னா நீங்கள் வந்து எல்லா மசாலா ஆட் பண்ணி பொரிக்கலாம். அதாவது பன்னீர் வந்து நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து வெறும் ஃப்ரை மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் மசாலா எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா நோ ஆனியன் நோ கார்லிக்கோட நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் நைட்டுக்கு. சப்பாத்தி செஞ்சுட்டு இன்றைக்கி விரதம் அப்படின்றதுனால சப்பாத்தியும் கூடவே வந்து இதை வந்து அப்படியே ஒரு கறி மாதிரியும் செஞ்சுக்கலாம், வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி மட்டும் நான் வைக்க போகிறேன். அதாவது பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணி மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வெறும் பன்னீர் மட்டும் ரெடி பண்ணி வைக்கணுன்னா இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா அப்படியே வந்து சாப்பிட்லாம். இல்லை குழம்பும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வந்து மசாலாலாம் போட்டு வேணும்னா இதிலையே வந்து நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 1/2 hour ஊற வச்சுருக்கலாம். நான் வெறும் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் படாமல் வெறுமனா அந்த காய் மட்டும் எடுத்து அப்படியே இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன், இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா இப்போ போடும்போது நல்லா வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். இதுதான் இதோட அந்த டெக்ஸ்சரு. போடும்போது நல்லா வெயிட்டாக கடாயில் போய் அப்படியே அடியில் நின்ற மாதிரி இருக்குங்களா, அவ்வளோதான். இது பொரியட்டும். ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த அடுப்பு வந்து கடைக்கு சமையல் பண்ணுறதுக்காக தேவைப்படுறதுனால வாங்குது. ஏன்னா நான் வீட்டிலையே சமையல் பண்ணுறதுனால இப்போ இந்த தண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த அடுப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைடில் வந்து புடியெல்லாம் இருக்குது பிடிக்கிறதுக்கு. மேலே வந்து வச்சு செஞ்சோம்னா நமக்கு வந்து அந்த இட்லி பாத்திரத்தை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கீழேயே வந்து வச்சுட்டு இங்கேயே வந்து செஞ்சுக்கிறேன். ஏன்னா கடைக்கு தேவையான ஃபுட்லாம் நான் வீட்டிலையே சமைச்சு கொடுத்துட்றேன் பாதி. மீதியை வந்து ஹஸ்பண்டும் அம்மாவும் கடையில் சமைக்கிறாங்க. இட்லி பாத்திரம் வச்சா இவ்வளோ தூரம் வருது, கீழே வச்சு சமைச்சாலே. மேலே வச்சா ரொம்ப ஹைட் ஆகிடுது, கொஞ்சம் வைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே கீழே வச்சு சமைக்கிறது.
ரொம்ப மேலே இருந்தால் அதை தூக்கி எடுக்கிறதுக்கோ தூக்கி வைக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இட்லி பாத்திரம். அதனால தான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமில் போட்டுடலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து இது இன்னும் ரெடி ஆகலை. இது ரெடி ஆனது எப்படி தெரியும்னா, ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆகி மேலே வந்து வரும். ஒன்று ஒன்றா அப்படியே மேலே எழும்பி வரும். இப்போ நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, அடியில் இருக்குது. இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுந்து வரணும். அந்த மாதிரி வந்தால் நமக்கு பன்னீர் டேஸ்ட்டு, பன்னீர் டெக்ஸ்சர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல போடலாம். இல்லை வெறுமனா அப்படியே மசாலாவும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபி, கிரேவி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இட்லி பாத்திரம் வச்சா ரொம்ப ஹைட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து இட்லி பாத்திரம் எல்லாம் சமைக்க கீழேயே வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பாருங்கள், ஒன்று ஒன்றா மேலே எழுந்து வருது, தெரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் நைட்டுக்கு வந்து குழம்பு செய்யும்போது அப்படியே வந்து குழம்பு செஞ்சு அந்த கிரேவியில் போட்டுட்டு அப்படியே இறக்கிடுவேன். அப்படி தான் வந்து நம்ம குழம்பு செய்யணும். இப்போ இதை வறுத்து நீங்கள் ஓரமாக வச்சுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் எப்படி வதக்கி பன்னீர் போட்டு குழம்பு செய்வீங்களோ அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயிலேருந்து நல்லா ட்ரைன் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே அப்படியே எந்திரிச்சு வருது, தெரியுதுங்களா? இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் நமக்கு பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் அவ்வளோ வந்து அந்த டேஸ்ட்டு அப்படியே வந்து மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி அந்த சாஃப்ட்னஸ், அந்த டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்லாம் பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஆயிலில் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரைன் பண்ணி எடுக்கணும். நான் வந்து குழம்பு வந்து நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போதைக்கு வந்து லெமன் ரைஸும் சைட் டிஷ்ஷும் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த டெக்ஸ்சரு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் இதை வந்து உடச்சி காட்டுறேன். உடச்சி பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அந்த லேயர் வந்து தெரியும். அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீர் உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சூடாக இருக்குது. உடைக்க முடியல. அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியே தெரியும். நான் கேமராவில் திருப்பி காட்டுறேன் கொஞ்சம். பாருங்கள், அப்படியே வந்து இந்த மாதிரி உடைச்சோம்னா நமக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். பாருங்கள், 100% அந்த டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி அப்படியே இருக்கும். பன்னீர் பாலில் செய்கிறது அது வேறு, ஆனால் இது வந்து அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிழங்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நிறைய கிழங்கு வகைகள் கிடைக்கும். அதில் இதுவும் ஒரு கிழங்கு. உங்கள் ஊர்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்கும். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.